இந்த நீதித்துறை என்பது உண்மையிலே இதனால் வரைக்கும் இருந்த நிலைமைகள் அல்ல இன்றைக்கு இருக்கின்றது. நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றதன் காரணமாகவே இன்றைக்கு திருடர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள், விசாரிக்கப்படுகின்றார்கள், மரண தண்டனை விதிக்கப்படுகின்றார்கள், அல்லது நாட்டை விட்டு தெரியாமல் ஓடுகின்ற வேலையை முன்னெடுக்கின்றார்கள். இன்று மிகவும் ஒரு முக்கியமான நாள். எங்களுடைய சீனோர் நிறுவனத்திற்கு, அது மாத்திரமல்ல எங்களுடைய அமைச்சுக்கு, அது மாத்திரமல்ல எங்களுடைய நாட்டுக்கு, அதாவது எங்களுடைய சீனோர் நிறுவனத்தினுடைய அலுவலர்கள் ஊழியர்கள் மூலமாக பெரிய படகுன்று 55 நீளமான படகுன்றை தயாரித்து, அதாவது $2,34,000 பெறுமதியான படகு மொரிஷியஸ் நாட்டிற்கு இன்றைக்கு அனுப்பப்படுகின்றது. இதனுடைய முழுதான தயாரிப்பு எங்களுடைய சீனோர் நிறுவனமாகும். அதனால் முதலில் நான் அந்த சீனோர் நிறுவனத்தினுடைய ஊழியர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இவ்வாறான படகுகள் மேலும் செய்வதற்கு மறுபடியும் எங்களுக்கான விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதில் வரும் காலங்களிலே மொரிஷியஸ் நாட்டிலும் கூட இவ்வாறான ஒரு படகு தயாரிப்பு யார்டுண்டை போடுவதற்கும் கூட அவர்களுடைய இணக்கப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இதை இன்னைக்கு பொறுப்பேற்பதற்காக அந்த மொரிஷியஸ் நாட்டிலிருந்து ரமேஷ் என்று அதனுடைய உரிமையாளரும் வந்திருக்கின்றார்கள். அதன் பொழுது நாங்கள் மிகவும் திருப்திப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த சீனோர் நிறுவனம் என்பது கடந்த காலங்களில் இழுத்து மூடுவதற்கு இருந்த ஒரு நிறுவனம், முற்றுமுழுதாக நட்டமடைந்த நிறுவனம். அந்த நட்டமடைந்த நிறுவனம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து லாபத்தை ஈட்டுகின்ற, நாளைக்கு நாட்டுக்கான தேசிய வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு நிறுவனமாக மாற்றம் அடைகின்ற ஆரம்ப அடியை எடுத்து வைத்திருக்கின்றது. இந்த ஆரம்ப அடியோடு நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரிகின்றது, இவர்களிடம் இருக்கின்ற திறமை வாய்ந்த ஊழியர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பயன்படுத்தி எமது நாட்டு உற்பத்தி செய்கின்ற அனைத்து படகுகளையும் இவர்களிடமே ஒப்படைப்பதற்கு, அதன் காரணமாக நாங்கள் கடந்த தித்வா புயலின் போது பாதிக்கப்பட்ட அனைத்து படகுகளையும் அதை புனரமைக்கின்ற வேலையா, புதிதாக தாவிக்கின்ற வேலையா, அனைத்தையும் நாங்கள் ஒப்படைத்திருந்தோம் எங்களுடைய சீனோர் நிறுவனத்திடம். அது மாத்திரமல்ல, 150 மில்லியன் ரூபாய் செலவில் புதிய ஒரு உல்லாச பயண படகொன்றை நாங்கள் தயாரிக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த சீனோர் நிறுவனம் என்பது கடந்த காலங்களில் கைவிடப்பட்ட நிறுவனமாக இருந்த போதிலும் கூட இன்றைக்கு அது அனைவராலும் கைப்பற்றக்கூடிய, அனைவராலும் கரங்கோர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றமடைந்திருக்கின்றது. என்னுடைய அமைச்சு என்ற வகையில் எனக்கும் பெருமையாக இருக்கின்றது, எங்களுடைய அமைச்சுக்கும் பெருமையாக இருக்கின்றது. இந்த செயற்பாடுகளுக்காக எங்களுடைய செயலாளர், எங்களுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருடைய பங்களிப்பும் இருக்கின்றது. அதே போன்று இந்த சீனோர் நிறுவனத்தினுடைய ஊழியர்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. அவர்களுடைய பங்களிப்பு ஆற்றல் காரணமாகவே இன்றைக்கு இவ்வாறான படகுகளை தயாரிக்க முடியும் என்கின்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக எமது நாட்டுக்கு அந்நிய வருவாயை தேடிக்கொள்ள முடியும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிறுவனங்கள் இழுத்து மூட தேவையில்லை, இவைகளை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் என்ற செய்தியும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒரு வெற்றி பாதையின் முதல் அடியாக இன்றைக்கு இந்த படகு நிர்மாண பணிகள் முடிவடைந்திருக்கின்றது. நேற்றைய சந்திப்பு தமிழ் கட்சிகள் அனைவருமே சேர்ந்து எங்களோடு பேசினார்கள், ஜனாதிபதியோடு பேசினார்கள். ஜனாதிபதியோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் வலிமையாக கேட்கின்ற கோரிக்கைகள் காணி விடுவிப்பு, அல்லது அரசியலமைப்பு திருத்தம், அல்லது மாகாண சபை போன்ற விடயங்கள், இதே விடயங்கள் தான் இப்பொழுது வருட கணக்கில் பேசப்பட்டு வருகின்றது. அதே போன்று ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். விசேடமாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வடக்கு மாகாணம் என்பது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கே ஆணை வழங்கியிருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது, அந்த ஆணைக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அதன் பொழுது அந்த ஆணையை வழங்கிய மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு எல்லா செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். நேற்று ஜனாதிபதியினுடான
ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுதும் இதையே ஜனாதிபதி அவர்களும் குறிப்பிட்டார்கள். அவர்களுக்கு அதாவது நீங்கள் சொல்லுகின்ற இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்படுகின்றது, புதிய அரசியலமைப்பு முன்னெடுக்கப்படுகின்றது, மாகாண சபை தேர்தலும் அதற்கான பாராளுமன்ற தெரிவுக்குழு உருவாக்கப்பட்டு அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. காணி விடுவிப்பு சம்பந்தமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகள் படிப்படியாக எடுத்து வருகின்றோம். நிச்சயமாக மக்களுக்கு சொந்தமான காணிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற வேலை அல்லது அதே கொள்கையில் தான் நாங்கள் இன்னமும் இருக்கின்றோம். பிக்குமார்கள் கடிதம் வழங்கினார்களா இல்லை என்பது எனக்கு தெரியாது. இருந்த போதிலும் கூட அது சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை. நாங்கள் ஒரு விடயம் சொல்லுகின்றோம், பிக்குமார்கள் அவர்கள் கடிதத்தை அனுப்பியிருந்தால் நிச்சயமாக அது ஜனாதிபதிக்கு தெரிய வந்திருக்கும், ஜனாதிபதி அதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். இருந்த போதிலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், இது நாள் வரைக்கும் இருந்த அரசியல் கலாச்சாரம் இல்லை இன்றைக்கு இருக்கின்ற கலாச்சாரம். இந்த நீதித்துறை என்பது உண்மையிலே இது நாள் வரைக்கும் இருந்த நிலைமைகள் அல்ல இன்றைக்கு இருக்கின்றது. நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது. சுயாதீனமாக இயங்குகின்றதன் காரணமாகவே இன்றைக்கு திருடர்கள் அனைவரும் கைது செய்யப்படுகின்றார்கள், விசாரிக்கப்படுகின்றார்கள், மரண தண்டனை விதிக்கப்படுகின்றார்கள், அல்லது நாட்டை விட்டு தெரியாமல் ஓடுகின்ற வேலையை முன்னெடுக்கின்றார்கள், அல்லது வேறு வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுக்க பார்க்கின்றார்கள். அந்த செயற்பாடுகளின் காரணமாகவே இன்றைக்கு எதிரணியில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாகவே இன்றைக்கு அவர்கள் சிறிய சிறிய பிரச்சனைகளையும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்று மாரச்சிலை ஏற்பட்ட பிரச்சனை எடுத்துக்கொண்டால் சரி, நிகம்பு சிறையில் ஏற்பட்ட பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அது மாத்திரமல்ல, மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியில் இனவாதத்தை மதவாதத்தை தூண்டி அதன் மூலமாகவாவது தாங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா, அதன் மூலமாகவும் இன்றைக்கு தாங்கள் மீது எடுக்கப்படுகின்ற இந்த சட்ட நடவடிக்கைகளை நிறுத்த முடியுமா, இந்த திருடர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்கின்ற தோரணையில் இருந்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். எது எவ்வாறான போதிலும் நாங்கள் முன்வைத்த காலை பின்வைக்கப் போவதில்லை. நிச்சயமாக மக்களுடைய ஆணை என்பது இந்த நாட்டில் திருடர்களுக்கு எதிரான நடவடிக்கை எது என்பதுதான் மக்களுடைய ஆணை. அந்த ஆணையை நாங்கள் நிறைவேற்றுகின்ற நடவடிக்கையில் இருக்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.